பார்க்குறப்ப இன்னொரு சேர்த்து 18 பேர் வந்து கரூரில் இருந்து அதில் பண்ண 4 பேர் இல்லை. அது என்ன காரணமாக இருக்கும்? பின்னாடி போய் பார்த்தா உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு, அவங்க க்ளோஸாக இருக்கு. இது உங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுனா அவங்க என்ன பண்ணி உங்களோட ஆதரவு நீங்கள் வந்து சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, அப்போ சில பேர் போட்டிட்டாங்கல்ல, அதில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்களே எந்தெந்த ஊரை சார்ந்தோம், எந்தெந்த ஊரை சார்ந்தோம் சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன சார்? 5 பேர் இருந்தா என்ன சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன? ஒருத்தர் 2 பேர் இருந்தா சரி, 5 பேர் இருந்தா தவறா சார்? 5 பேர் இருந்தா தவறா சார்? அதான் அவங்கவுங்க விருப்பம் சார். அது ஒரு சில பேர் என்ன தோக்கடிக்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம், அப்படி இருக்கலாம்ல. இவர் நிக்கிறாரு, இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். எங்க கரூர்ல நிக்கல, அவர் இங்க வந்துட்டார், நாங்களும் இங்க நிக்கிறோம், அவர் தோக்கடிக்கும் கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பாருங்க. உறுதியா சார், எந்த ஒரு டிஎம்கே பொறுப்புல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அப்படி தாக்கல் செஞ்சா உறுதியா தலைமை நடவடிக்கை, அந்த மாதிரிலாம் இருந்தால் நடவடிக்கை எடுத்தாங்க தலைமையில. சுயேட்சை அந்த மாதிரி யாரும் போட முடியாது, கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க. அதுல இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணையுடைய உத்தரவு குறித்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த உரிய விளக்கங்கள் என்பது ஏற்கனவே 87 நடைமுறை பின்பற்றப்பட்ட நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. ஆகையால் மின்சார வாரியத்திற்கோ தமிழ்நாடு அரசிற்கு ஒரு நயா பைசா கூட எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. முழுக்க முழுக்க அந்த அமைப்பு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக யாரோ தூண்டுதலின் பெயரில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து உரிய விளக்கங்களை கொடுத்து நாங்கள் நிரூபித்து வெளியிடுவோம். உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அது உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை 10 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று மிக சிறப்பாக தோழமை இயக்கங்களை அரவணைத்து பணியாற்றி இருக்கின்றோம். அந்த நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி 10க்கு 10 வெற்றி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 35 தொகுதிகள் மாண்பு முதலமைச்சர்கள் என்னிடத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த தொகுதியில் 35 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் களத்தில் அதிமுக திமுக 2 பேருமே சம அளவுல பணத்தை வீழ்ச்சி வந்திருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை அதாவது ஒரு சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்னோட தொகுதியில் இருக்கிற அதிமுக போய் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு போய் ரோட்ல பார்க்குறாரு. அவர் தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை மறைப்பதற்கு அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிரூபிக்கணும்ல. யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம், எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன், இப்போ 6வது எலெக்ஷன். அவங்க எல்லாம் என்னன்னா மக்கள் மட்டத்தில் போய் மக்களை சந்திச்சு வீழ்த்த முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சிக்காரமா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் சார். நம்ம எல்லாம் ஒரே வாக்கு மையத்தில் தான் இருக்க போறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்னைக்கு நான் உங்களை சந்திப்பேன் கண்டிப்பா. அன்னைக்கு பேசுவேன் எனக்கு எப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்து சொல்லுவாங்க சார். அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு அது கிடையாது. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், சார் ஒரு கருத்து சொல்லலாம், அவர் சார் இன்னொரு கருத்து சொல்லலாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவா இருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொன்னோம். அடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உதயசூரியனுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றால் நிச்சயம் வெற்றியை வழங்கக்கூடிய வாக்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பற்றி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்தில் பொதுவாக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். கரூரில் நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம்.
போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அதனால வந்து விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது. தெரியல சார், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம், எந்த மாதிரி இருக்குன்னு. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார், யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனால் அந்த தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லையும் வந்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும், எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நான் இங்கே சொன்னேன், நம்ம பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவு, காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவு, ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவு. எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர்லாம் பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க, கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகளை வந்து பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ், அதுக்கடுத்து காருக்கு கண்ணாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, இருக்காங்களா இல்லையானே தெரியல, கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல, அது ஒரு லைவ். ரோட்ல முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம், அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம், எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல, ஒரு பப்ளிக் க்ரௌடு இருக்கிற இடங்கள்ல லைவ் காட்டுறவங்கிறது யாரு? பொதுவாக சொல்ல வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் இன்னாருன்னு சொல்லல, யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடங்கள்ல சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போறீங்க, எனக்கு பிடிச்சா நான் போறேன், சாருக்கு பிடிச்சா சார் போறாரு, விடுங்க. ஆமா, உறுதியா பண்ணியிருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். 11 வார்டுக்கும் 11 ஆபீஸ் போட போறோம், இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வார்டுக்கு ஒரு ஆபீஸ் போட போறோம், ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கும். நிச்சயமா அதுக்கான இடங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே 1 மாத காலத்துக்குள்ள அப்படியே அலுவலகங்கள் ஏன் வரட்டுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க ஜெயிப்போன்னு. ஏங்க சொல்லிட்டு போறாங்க சார், எல்லாரும் சுயேட்சை கூட தான் சார் சொல்லுவாங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. நாங்க இடங்கள் பாக்குறதுக்கான வேலைகள் தொடங்கி உறுதியா எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனால சொல்றேன் நான். புதுசா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். சார் ஒரு விஷயம் சார், நாங்க ஒரு 45 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். 45 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தலில் நாங்கள் 45க்கு மேலே வாங்குவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 45 நீங்க 42 ஆனா எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீதி இருக்கிற 55 யார் பிரிச்சா எங்களுக்கு என்ன சார் கவலை? நாங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஏ வாங்கலாம், பி வாங்கலாம், சி வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கிட்டு போறாங்க, எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு? நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கணும், 45% வாங்க போறோம், ஜெயிக்க போறோம், அதை விட கூடுதலா வாங்க போறோம். நீ 3 பேர் போட்டி போட்டா எங்களுக்கு என்ன, 4 பேர் போட்டி போட்டா எங்களுக்கு என்ன, அதை பத்தி நாங்க ஏன் வந்து இவங்க எவ்வளவு வாங்குவாங்க அவங்க எவ்வளவு வாங்குவாங்க எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. எங்களுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரமும் கிடையாது. எங்க ஓட் பேங்கை நாங்க தக்க வைக்கிறோம். எங்க மக்கள், எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பது தயாரா இருந்தாங்க, வாக்களிச்சாங்க. நன்றி. பொறுமையா 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 இன்னொரு சந்தர்ப்பங்களை சந்திப்போம். நன்றி. இல்ல, அது சம்பந்தமா எந்த முடிவும் இப்ப எடுக்கல. வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு எடுப்போம். வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு முடிவு எடுப்போம். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கு, இன்னும் முழு ஆர்டர் வரணும் சார். அது அவருடைய நீதிமன்றத்தினுடைய முழு ஆர்டர் வந்த பிறகு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது சம்பந்தமா முடிவு எடுப்போம்.